ஏங்க உங்க பிள்ளை மருமகளை கூட்டிட்டு வரேன்ட்டு போனால, எப்ப வருவான்? இன்னும் ஆளை காணும். முத்தழகு, நீ இந்த மருமகளை நல்லா பார்க்கவே இல்லைல்ல, அதான் கேக்கியோ? ஆமாங்க, இவ்வளவு நாளா கண்ணாடியை போட்டுக்கிட்டு அரையும் குறையுமா பார்த்தேன், ஒன்றும் சரியாவே தெரியல. இன்னைக்கு தான் கண்ணாடியெல்லாம் அவுத்தாச்சு, கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியுது. இன்னைக்கு பார்த்தா தான் நல்லா இருக்கும், அதுக்கு தான் கூட்டிட்டு வர சொன்னேன். ராஜ்குமார் ஃபோன் அடிச்சான், கிளம்பிட்டாங்களாம் 2 பேரும், இப்போ வந்துருவான். ஆ சரி சரி, கிளம்பிட்டாங்களா? அப்போ ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவான். வரட்டும், மருமவ எப்படி இருக்கான்னு பார்த்துருதேன். இந்தா வந்துட்டாங்கல்ல 2 பேரும். மருமோளே வாமா. அத்தை மாமா, உங்க 2 பேருக்கு வணக்கம். வணக்கம்மா. என்ன இந்த வெள்ளப்பாட்டி நம்மள குறுகுறுன்னு பாக்கு? என்ன விஷயம் ஒண்ணும் புரியலையே. ஏமா மருமோளே நின்னுக்கிட்டே இருக்க? வாமா வந்து உட்காருமா, இது உன் வீடு. இருக்கட்டும் மாமா, நான் நிக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. உட்காருமா, வா வந்து உட்காரு, அப்பதான் உன்னைய நல்லா பார்க்க முடியும். சரி, வந்து உட்காருதே. இல்ல ராஜ்குமார், மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்க சொன்னனே, கொடுத்துட்டியா இல்லையா? அதெல்லாம் கரெக்டா செஞ்சுட்டேன்ப்பா. நான் எப்போ கல்யாணம் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கனே, இதெல்லாம் விடுவனா? மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, ரிசப்ஷனுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கும் கோயில்ல தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன்ப்பா. போய் தாலியை கட்டிட்டு வர வேண்டியதுதான் பாக்கி. சரி சரி, இப்போதான் நீ என் மகனை நிரூபிச்சிருக்க. என்னப்பா சொல்லுதீங்க? நானும் உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணும் போது இப்படித்தான் பண்ணினேன். டக்குன்னு பேசுனேன், பார்த்தேன், முடிச்சேன், கல்யாணத்தை முடிச்சுட்டு கூட்டு வந்துட்டேன். அப்படியாப்பா? உங்க கதையெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இன்னொரு நாளைக்கு சொல்லுதேன்ப்பா. இப்போ மருமக வந்திருக்கல்ல, அவட்ட பேசுவோம். ஏத்தே, நான் ஒன்னு சொல்லுதேனே, என்ன தப்பா நினைக்காதீங்க. எதுக்கு என்ன இப்படி குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, அரக்கால் டவுசர் போட்டு வந்திருக்கேல்ல, அதான் பாக்கேன். நான் எப்பவுமே இந்த ட்ரெஸ் தான் போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெயிலுக்கு நல்ல காத்தோட்டமா இருக்கும்ல, அதான் மருமக இதை போட்டிருக்கா போல. கல்யாணத்துக்கு பிறகு அரை ட்ரவுசர் போட்டுட்டு அலையக்கூடாது, ஒரு சேலையை கட்டு, இல்லைன்னா சுடிதார் எதுவும் போட்டுக்கொன்னு. சரி அத்தை, நான் போட்டுக்கிடுதே. பிறகு கல்யாணத்துக்கு நகை எவ்வளவு போடுவேன்னு சொன்னேன், மறந்து போயிட்டேன். எப்பா, இந்த கிழவி சரியான கிழவியா இருக்கும் போலயே. அன்னைக்கு தானே விவரமா சொன்னேன் 20 பவுன் போடுதேன்னு. இப்ப மறுபடியும் வந்து எதுக்கு கேக்கு? லூசா இருக்குமோ? என்கிட்ட சேர்த்து வச்சது 20 பவுன் இருக்கு, அதை மட்டும் தான் போடுவேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது, ஒரே ஒரு தங்கச்சி தான் இருக்கா. அவளை நான் தத்து எடுத்து வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சியா தான் இருக்கோம். எங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைக்காதீங்க. என்கிட்ட வேற நகை கிடையாது, இருக்கிறத பூரா நான் கொண்டுட்டு வந்துடுவேன். வேற ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு? என்னம்மா இப்படி படபடன்னு பேசுதே? வேற என்ன செய்ய, அன்னைக்கு தானே சொன்னேன் 20 பவுன் நகை போடுவேன்னு. மறுபடியும் எதுக்கு அதையே கேட்கீங்க? மறந்துட்டுமா, அதனாலதான் கேட்டேன். இதெல்லாம் மறக்கிற விஷயமா? எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும்ல. நாளை பின்ன என் சொந்தக்காரங்க யாராவது வந்து கேட்பாங்க, பொண்ணுக்கு எவ்வளவு நகை போட்டாங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது விவரமா சொல்ல வேண்டாமா? அதுக்கு தான் தெரிஞ்சு வைக்க. அப்படியா? சரி சரி, நான் உங்களுக்கு நல்ல மருமகளா இருப்பேன், உங்களை நல்லா பார்த்துக்கிடுவேன். சரி சரி, கல்யாணத்துக்கு பிறகும் வேலைக்கு போறியா? ஆமா, நான் பாக்குறது கவர்மெண்ட் வேலை, அது எப்படி விட முடியும்? இல்ல இல்ல, வேலையெல்லாம் விட வேண்டாம். பொம்பளைங்க கையில 4 காசு இருந்தாதான் அடுத்தவங்க முன்னால மரியாதையா வாழ முடியும். நான் அதெல்லாம் உன்னை ஒன்றும் கேட்க மாட்டேன். நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது உன் இஷ்டம். சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா வேலைக்கு போறேங்கிறதுக்காக வீட்டுல எந்த வேலையும் குறை வைக்க கூடாது. காலையில எந்திரிச்சமா, வேலையெல்லாம் முடிச்சமா, அதுக்கு பிறகு வேலைக்கு போனோமான்னு இருக்கணும், சரியா? சரி, நான் காலையில எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போவேன். இப்பவும் அப்படித்தான் போய்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிருதே. அதுக்கு பிறகு சாயந்தரம் நான் சீக்கிரம் வந்துடுவேன். நாம ஊருக்குள்ள தானே வேலை பார்க்க. அதனாலதான் என் மகன் வந்து சொன்ன உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். வேற எதுக்குன்னு நினைக்க? அவனும் இந்த ஊர்ல வேலை பார்க்க, நீ இந்த ஊர்ல வேலை பார்க்க, நம்ம எல்லாம் ஒன்னாவே கடந்துக்கிடலாம். பாத்தியா? பிறகு ஊரா அலைஞ்சா நம்மளுக்கு லாய்க்கப்படாது. சரி, கல்யாணத்துக்கு நாங்க ஏதாவது செய்யணுமா? அதெல்லாம் சொல்லுங்க, நான் கரெக்டா செஞ்சிருதே. கல்யாண செலவு பூரா பொண்ணு வீட்டில் தான் பார்க்கணும். இருந்தாலும் என் அவன் ஆசைப்பட்டுட்டானேங்கிறதுக்காக நாங்கள் பாதி செலவை ஏற்றுக்கிட்டோம். இருந்தாலும் ஆளுக்கு பாதி காசு போட்டுதாம்மா செய்யணும். மண்டபம் பிடிக்கல, கல்யாணத்தை சிம்பிளாக நடத்தணும்னு சொல்லிட்டேன். அதனால அந்த செலவு கிடையாது, கோயில் செலவு தான். அதையும் ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கிடுவோம். அதுக்கு பிறகு சாப்பாடு ஒன்று இருக்குது, சாயந்தரம் ரிசப்ஷன் வைக்கணும், அதுக்கு மண்டபத்துக்கு செலவு எல்லாம் இருக்குது. கணக்கு பார்த்து சொல்லுதோம், பாதி தொட்டு கொடுத்துரு. ஏம்மா என்னம்மா அப்படி பேசுதீங்க? கல்யாணத்துக்கு பிறகு சில்பா நம்ம கூட தானே இருக்க போறா, அவட்டையே பாதி தொட்டு கேட்கீங்க? இங்க பாரு மகனே, இந்த விஷயத்துல எல்லாம் நீ தலையிடக்கூடாது. கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோம்ல, மத்ததெல்லாம் நான் பேசிக்கிடுதே, நீ பேசாம இரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, பாதி தொட்டு நான் கொடுத்துடுதே.
சரிம்மா, அதுக்கு பிறகு ஒரு கண்டிஷன். கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் வந்த பிறகு உன் 20 பவுன் நகையை என்கிட்ட கொடுத்துடணும். நான் தான் வச்சிருப்பேன். நீ எங்கேயாவது போகணுன்னா என்கிட்ட தான் கேட்டு வாங்கி போட்டுட்டு போகணும். எதுக்கு அப்படி செய்யணும்? ஏன் நகையை நான் ஏன் இஷ்டத்துக்கு போடக்கூடாதா? உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போடணுமா? ஆமாம், நான் தான் வச்சிருப்பேன். நீ எங்கேயாவது தொலைச்சிட்டீன்னா யார் பொறுப்பாக முடியும்? நானே பத்திரமா வச்சிருப்பேன். நீ கேட்கும்போது தருவேன். என்ன இந்த கிளவி சரியான மெண்டலா இருக்கும் போலயே. சரி, கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு பார்த்துக்கிடுவோம். சரி, உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருதே. உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்னேன், நீ மட்டும்தான் இருக்கே. அப்ப தாய் மாமன் சீரெல்லாம் யாரு செய்வா? உங்களுக்கு என்ன இப்போ? தாய் மாமா சீரு தானே செய்யணும். அதுக்கெல்லாம் எங்க ஊர்ல ஆளு நிறைய இருக்காங்க. எங்க சொந்தக்காரங்க தான் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே. என்ன கண்டு செய்யறதுக்கு எல்லாரும் வருவாங்க. கல்யாணம் நடக்கும்போது வந்து வேடிக்கை பாருங்க. எதுக்கு கேட்கனா, எல்லாத்தையும் முதலே பேசிட்டோம்னா பிறகு கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. பிறகு அந்த நேரத்தில் பார்த்து இதெல்லாம் முதலே பேசியிருக்கலாமே, அப்போ பேசாமல் விட்டுட்டோமே, கேட்காம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படக்கூடாது பத்தியா? அதுக்கு தான் முதலே பேசுதேன். நீ அத்தையை தப்பா எதுவும் நினச்சிக்கிடாது இல்லைம்மா? என்ன இந்த கிழவி பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டு தப்பா நினச்சிக்கிடாதுன்னு ஏன்ட்ட வந்து கேட்கு? நான் ஏன்ட்ட உங்களை தப்பா நினைக்க போறேன்? நீங்க எனக்கு அம்மா மாதிரி. முத்தலகு, மருமகளை போட்டு பாடா படுத்தாத. நம்ம மருமக தானே, கல்யாணம் முடிஞ்சு வரட்டும், அதுக்கு பிறகு எதுனாலும் பேசிக்கோ. அவ நல்ல பிள்ளை, பார்க்கவே நல்லா இருக்கா, நல்ல பிள்ளையா இருக்கா, குணமா இருக்கா. உனக்கு இது போதாதா? எல்லாம் சரிதான். இந்த அரக்கால் டவுசர் தான் இடுக்கி. இதை போட்டுக்கிட்டு அலைஞ்சான்னா நம்மளுக்கு மான மரியாதையெல்லாம் போகுமே. ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? மாத்திருதே. இவ்வளவு நாளா இதையே போட்டு போட்டு பழகிட்டேன். திடீர்னு மாத்த சொன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நான் முழுசா வேற ட்ரெஸ் போட்டுக்கிடுதே. அப்பனா சரிம்மா, சரி. அப்போ கல்யாணத்துக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சு, சேலை துணிமணியெல்லாம் எடுத்தாச்சு. இன்னும் என்ன செய்யணும்? மாலையும் தாலியும் மட்டும்தான் வாங்கணும். வாங்கினா கல்யாணத்தை முடிச்சிடலாம். வர்ற வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம். நம்ம ஊர் கோயில்ல தான் எல்லாம் பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆமாம்மா, அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். உன்னை இன்னைக்கு பார்க்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். எனக்கும் உன்னைய பிடிச்சிட்டு. அதனால நீ என்ன செய்யி, என் மகன்கிட்ட சொல்லி உனக்கு எத்தனை பத்திரிக்கை வேணுமோ வாங்கிட்டு போயிரு. வாங்கிட்டு போய் உனக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கெல்லாம் கொடுத்துரு. சரியா? வர்றவங்களாம் வரட்டும். சரி, அப்ப நான் கிளம்புறேன். அத்தை, மாமா, குமார் எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். இரு சில்பா, நானே கொண்டு வந்து உன்னையும் விடுதேன். ஏமா, உன் முழு பேரே சில்பா தானா, இல்லைன்னா வேற ஏதாவது பேர் இருக்காமா? என் முழு பேரு சிவகாம சுந்தரி சில்பா ரங்கநாயகி லட்சுமி தேவி. ஏமா, பேர் எத்தா தண்டிக்கு இருக்கு. அவ்வளவு பெருசு வேண்டாமா, நாங்க சில்பானே கூப்பிடுதோம். சரி, போயிட்டு வரேன். பாய். சை, உலகத்துல யாரா வேணாலும் பிறக்கலாம். இந்த வீட்டுல மூத்த பிள்ளைய மட்டும் பிறக்கவே கூடாது. மூத்த பிள்ளைய பிறந்ததும் போதும், இந்த வீட்டுல வேலை செய்யறதும் போதும். எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டிடுறாங்க. இத்தனை வருஷமா தினம் ஸ்கூலுக்கு போயிருக்கு. இப்பதான் பரீட்சை முடிஞ்சு அப்பாடா நிம்மதியா இருக்கலாம், நல்ல லீவ் விட்டுட்டாங்க, ஜாலியா வீட்டுல கிடக்கலாம், டிவி பார்க்கலாம், போனை நோண்டலான்னு பார்த்தா இப்படி எல்லா வேலையும் என் தலையில கட்டுதாங்க. அதை செய்ய இதை செய்யன்னு போட்டு பாடா படுத்துதாங்களே. என் கூட சேர்ந்த பிள்ளைலாம் எல்லாம் சேர்ந்து படத்துக்கு போகுதுங்க, கடைக்கு போகுதுங்க. நேற்று எல்லாருமே ஐஸ்கிரீம் தின்னுட்டு வந்திருக்காங்க. என்னைய வேற கூப்பிடுதாங்க. நான் போகவே முடியல. இவங்க தான் என்னை உடம்படைக்காகல. வீட்டில் வேலை செய்யன்னு போட்டு என்னை என்ன பாடுபடுத்துதாங்க. இந்த வீட்டு வேலை செய்யவே என்னைய நேர்ந்து விட்டுருக்காங்க போல. ரேகா, இந்த ஒரு செல்ஃபையும் இன்னும் தொடச்சிக்கிட்டு இருக்க. செல்ஃபை மட்டும் துடைக்கல, இந்த சோஃபாவையும் சேர்த்து தொடச்சிருக்கேன். அப்படியாம்மா? சரி சரி. இதை முடிச்சிட்டீங்கன்னா அடுப்பங்கரையில் காப்பி குடிச்ச டம்ளர் ஒரு 4 மட்டும் கிடக்கும். அதை மட்டும் விலைக்கு போட்டுருதியா? என்ன எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லுதீங்க? நான் மட்டும்தான் இந்த வீட்டில் வேலை செய்யணுமா? மகாராணி அவ மட்டும் படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு 2 பேருக்கு லீவு தானே, அவளை வேலை செய்ய சொல்லலாம்ல. அவளை தூங்க போட்டுட்டு எல்லா வேலையும் என்னையே செய்ய சொல்லுதீங்க. அம்மா சொன்ன எதிர்த்து பேசுவியோ? பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டு 3 மாசம் லீவு, சும்மா கடைக்கே வேலையெல்லாம் சொல்லி கொடுன்னு உங்க அப்பா சொன்னாரு. அதனாலதான் சரின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் ஏசிட்டு போறேன். வேலை செய்ய தனியா படிக்க வேற செய்யணுமாக்கும். நான் எவ்வளவு வேலை செய்யுதேன், இதெல்லாம் காணாதா உங்களுக்கு? என்ன வேலைமா பெரிய வேலை செஞ்சுட்டே? ஒரு துணியை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு தூசியை தட்டி விட்டது உனக்கு ஒரு பெரிய வேலையா? நல்ல வேலை செய்ய படிக்கணும்னா நல்லா சமைக்கணும், துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், வீட்டு வேலை எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு கிடையாது, எல்லாருக்கும் எல்லா வீட்டு வேலையும் தெரிஞ்சிருக்கணும். பிறகு நாளை பின்ன போற வீட்டுல என்னைய தானே கேட்பாங்க, பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பாருன்னு. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அடுப்பங்கரையில கிடக்கிற 4 டம்ளர் விலைக்கு போடணும், அவ்வளவுதானே. நான் போய் கழுவி தொலைக்கேன். இங்க ரெட்டி, இப்படி மூஞ்செல்லாம் தூக்கிக்கிட்டு நீ போய் வேலை செய்ய தேவையில்லை. இவ்வளவு நாள் இந்த வீட்டுல என்ன ஆளு வச்சா வேலை செஞ்சேன்? நான் தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு செய்ய தெரியும். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த பிள்ளைகளை பெக்கிறதும் போதும் வளர்க்கறதும் போதும். என்ன பாடா இருக்கு. சரி, ஒரு வேலையை சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா இது என்ன பேச்சு பேசிட்டு போகுது. போற இடத்துல நம்மளத்தான் கேள்வி கேட்பாங்க. பிள்ளைய பெற்று வளர்த்து வச்சிருக்கா பாரு, வளர்ப்பு சரி கிடையாது, இவெல்லாம் ஒரு தாயா, இவ ஒரு பேயி, அப்படி இப்படின்னு என்னையத்தானே சொல்லுவாங்க.
ஒரு சின்ன சின்ன வேலையை செஞ்சு படிச்சா என்னம்மா? ஒரு காப்பி போட கூட தெரியல. நாளை பின்ன ஹாஸ்டல்ல எங்கேயும் போய் தங்கி இருந்தானே என்ன செய்வா? காப்பி கீப்பி போட தெரியாம உட்காந்துக்கிட்டு இருப்பா. எவ்வளவு போட்டு கொண்டு வந்து கொடுப்பாளான்னு. நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனா அவ காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டும்னு இவ உட்காந்துக்கிட்டு இருப்பா போல. மாமியாக்காரி என் மூஞ்சில காரி துப்புவா. பேசாம இந்த பிள்ளைகளை பெத்து வளர்க்கறதுக்கு நம்ம சாமியாரா போயிருக்கலாம். சாமியாரா இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மரத்தடியில பேசாம உட்காந்துக்கிடலாம். வர்ற பக்தர்களா நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொண்டு வந்து தருவாங்க. அதனால அந்த பிரச்சனை கிடையாது. 4 பேருக்கு திருநார கொடுத்தோமா, சோா தள்ளி வாயில போட்டோமா, போனோமான்னு இருக்கலாம். இந்த வீட்டுல வந்து கிடந்துக்கிட்டு சோத்த பொங்கு குழம்பு வை துணியை துவன்னு என்ன பாடா இருக்கு. இவங்க அப்பா சொன்னாரு இவளை கொண்டு ஹாஸ்டல்ல போட்டுருவோன்னு. நான் தான் மனசு கேட்காம வேண்டாம் வேண்டான்னே. இப்ப கேட்க கூடாது. இவளை கொண்டு ஹாஸ்டல்ல போட்டாதான் தெரியும். ஹாஸ்டல்ல கிடந்தாதான் வீட்டு அருமெல்லாம் இவளுக்கு புரியும். அப்பதான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு அவளுக்கு தோணும். அதனால இனிமே லாய்க்கப்படாது. இனிமே ஏதாவது ஒரு ஹாஸ்டல் இருக்கிற ஊரை பார்த்து சேர்த்துற வேண்டியதான். என்னம்மா அதுக்குள்ள கிளம்புதேங்க? இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்கலாம்ல? ஆமா மீனா, இன்னும் ஒரு வாரத்துக்கு இரேன். 10 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்தேன். நாளைக்கு ஆஃபீஸுக்கு போகணுமே. உண்மையை சொல்லணும்னா இதுக்கு முன்னால நீ வரும்போதெல்லாம் எப்படா இவ போவான்னு இருக்கும். ஆனா இப்பந்தான் ஏன்டா போறேன்னு இருக்கு. சாரி மாலாக்கா, நான் உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். போதும் போதும், இதோட 100 தடவை சாரி சொல்லிட்டேன். அந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கேன். பரவாயில்ல, அதெல்லாம் விட்டுரு. நம்ம இன்னுமே 2 பேரும் சந்தோஷமா இருப்போம்னு. சரிக்கா, லீவு கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்துடுறேன். மீனாம்மா, இந்த பையில மசாலா பொடி மல்லிப்பொடிலாம் வச்சிருக்கேன், சரியா? கொண்டு போய் வச்சுக்கோ. எதுக்கு ஆண்டி இதெல்லாம் அரைச்சு கஷ்டப்படுறீங்க? வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா? கொண்டு போ. சரி ஆண்டி. என்ன போயிட்டு வரோன்னு? சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் அடிங்க. அலெக்ஸா தான் போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. பிரபு எங்க ஆளையே காணும். அவன் வீட்லயே இருக்க மாட்டான். என் நேரமும் பொழுதன்னைக்கு ரோட்டு காட்டில் விளையாண்டுக்கிட்டு இருப்பான். வெளியே போகும்போது பாரு எங்கனையாவது நிற்பான். சரிக்கா, நாங்க போயிட்டு வரோம். பாப்பாக்கு மொட்டை போடுறதுக்கு அடுத்த வாரம் எல்லாரும் வந்துருங்க, மறந்துடாதீங்க. சரிம்மா, பியாத்திக்கு மொட்டை போடுறது நாங்க எப்படி மறப்போம்? அதெல்லாம் கரெக்டா வந்துருவோம். சரி, நாங்க கிளம்புறோம், நேரம் ஆயிட்டு. சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. ஒரே காமெடியல்ல இருக்கு. சிரிச்சு சிரிச்சு வயிறு வலி வந்துரும் போலயே. வயிறு வலிக்கா? வாட்டி நெட்டச்சி இரி. சரிக்கா, இருக்கேன். என்னக்கா வயிறு வலி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? வயிறு வலிக்கோ? ஆட இல்லட்டி, இந்த வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு கிடந்தேன். என்ன வீடியோக்கா? யூடியூப்ல சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் டி. அதில் இந்த ஷார்ட்ஸ்னு வரும்ல, அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது சிரிப்பா வந்துட்டு. பிள்ளைகளெல்லாம் எங்க? இன்னைக்கு 2 பேருக்கு லீவ் இல்ல, மேலே கிடக்காளுங்க. காலையில இருந்து ஒரே போராட்டம். இப்போ தான் போராட்டம் முடிஞ்சு போய் படுத்து கிடக்காளுங்க. என்னதுக்கா போராட்டம்? என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? காலையில் எழுந்திரிச்சோன்னா ரேகாவை கூப்பிட்டு இந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி வை, இந்த சோபாவெல்லாம் தூசு தட்டி வையின்னு சரின்னு பண்ணிட்டு கிடந்தா. அது செஞ்சுட்டு இருக்கும்போது நான் கடைக்கு போயிட்டு வந்தேன்னா, வந்தோடனே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னா புலம்பிக்கிட்டே வேற கிடந்தா. என்னைய மட்டும் இந்த வீட்டில் வேலை செய்ய வைக்கீங்க அப்படி இப்படின்னு. நான் உடனே சொன்னேன், அடுப்பங்கரையில் 4 டம்ளர் கிடக்கு, அதையும் விளக்கி வையின்னேன். உடனே அவளுக்கு கோவம் வந்துட்டு, இந்த வீட்டில் நான் மட்டும்தான் வேலை செய்யிருக்கேன், வேற யாரையும் செய்ய சொல்ல மாட்டேக்கீங்க, அவள் மேலே தான் சும்மா படுத்து கிடக்கா அப்படி இப்படின்னு சண்டைகளுக்கு ஆரம்பிச்சிட்டா. சின்ன பிள்ளை தானக்கா, அவளை எதுக்கு போட்டு வேலை வாங்கிட்டு கிடக்கீங்க? சின்ன பிள்ளையா? +2 முடிச்சிட்டாட்டி, காலேஜுக்கு போறா. ஒரு சின்ன சின்ன வேலை கூட செய்ய மாட்டேக்கா. அவ வேலையை கூட அவ செய்ய மாட்டேக்கா. சாப்பிட்டு தட்டை கூட அங்கனே போட்டுருந்தாளுங்க. நான் போய் தேடி கொண்டு வந்து கழுவ வேண்டி இருக்கு. இப்படியெல்லாம் இருந்தா எப்படி? நாளை பின்ன போற வீட்டுல என்ன கேட்பாங்க? பிள்ளைய பெத்து வளர்த்து வச்சிருக்கா பாரு, பெத்த தாய்க்கு ஒரு கூறு கூட கிடையாது. அப்படி இப்படின்னு என்னையத்தானே கேவலமா பேசுவாங்க. 4 பேர் முன்னால கை கட்டி நிக்கணும். அதுவும் சரிதான்க்கா. எங்கள் அம்மா கூட என்னைய வேலை செய்ய தெரியாமல் வளர்த்து விட்டுட்டாங்க. செய்யின்னு சொல்லுவாங்க, நான் தான் செய்ய மாட்டேன். எங்கள் டேடி நைனா தான் எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துட்டாரு. அதுக்கு பிறகு மாமியார் வீட்டில் வந்து நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஆமாடி, மீனை கழுவி வைக்கினா சோப்பு தண்ணிக்குள்ள போட்டு வாளியில போட்டு கழுவி வச்சவா தானே நீ. அது மட்டுமா, மாலாக்கா வீட்டில் போய் அவங்க மாமியாருக்கு பிரியாணி செய்யுதோன்னு சொல்லி புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி கருப்பட்டியெல்லாம் போட்டு ஒரு கலக்கி விட்டுட்டோம்ல. பிறகு அவங்க 2 நாள் ஆஸ்பத்திரியில கிடந்தாங்க. ஆமாட்டி, அத்தை பாட்டியையும் பாடாப்படுத்திட்ட. நாம இருக்கிற இடம் பூரா ஒரே கலக்கல் தான்க்கா. அடுத்தவங்களுக்கு கலக்கிட்டு போயிருதில்ல. ஆமாம், வீட்டில் வேலைகளை செஞ்சு படிச்சிருந்தோம்னா செல்ஃபோன் கடையில் போய் ஃபோனை கொண்டு தண்ணிக்குள்ளே போட்டு கழுவியிருப்போமா? அந்த ஆளு தானே சுத்தமா இருக்கணும்னாரு. அதனாலதான் வாளியில தண்ணியை போட்டு சர்ஃபை போட்டு உள்ள போட்டு ஊற போட்டோம். அது அந்த கடைக்கார மண்டையனுக்கு தெரியல, வேலையை விட்டு தூக்கிட்டாம்ல. வேற ஏதாட்டும் ஒரு வேலைக்கு போகணுமட்டி. நானும் போகணும் தாக்கா நினைக்கேன். வேலைக்கு போக நேரமே இருக்க மாட்டேங்கிக்கா. வீட்டு வேலையே நம்மளுக்கு சரியா இருக்கும் போலயே. இந்த இப்பெல்லாம் சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் ஏதாவது வேலை செய்யலாம்ல. அப்படி எவன் வேலை தருவான்? நம்ம சாப்பிட்டுட்டு சும்மா மரத்தடியில் கதை பேசிக்கிட்டு இருக்கிற 1 மணி நேரத்துக்கு வேலை கொடுன்னா எவன் கொடுப்பான்?
அது இல்லாட்டி காலையிலேயே சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எல்லாருக்கும் டிஃபன் பாக்ஸில் போட்டு அடைச்சி கொடுத்து விட்டுட்டு நம்ம வேலைக்கு போயிடணும். சரிக்கா, தலைவர்கிட்ட வேணா சொல்லி வைக்க, ஏதாட்டும் வேலை கிடைக்கான்னு பார்ப்போம். மற்றவங்க வாராங்களோ இல்லையோ, நம்ம 2 பேரும் போவோம். கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்க, வேலைக்கு எப்படி போவே? இதெல்லாம் பார்த்த வேலைக்கு ஆகுமா? எந்நேரமும் பிள்ளைகளை நம்மளே தூக்கிட்டு அலையக்கூடாது. எங்கள் மாமியார் இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, பிள்ளைய பார்த்துக்கிடுவாங்க. அப்போமே சரின்னு போட்டுட்டு நான் வேலைக்கு போயிருக்கணும். கல்யாணம் ஆன புதுசுலேயே போகாமல் விட்டுட்டேன். இப்போ தான் எனக்கு ஞானோதயம் வருது, போகணும்னு நினைக்கேன். இப்போ என்ன செய்யன்னு புரிய மாட்டேக்கி. ஆனால் கண்டிப்பாக போயிடுவேன்க்கா. சரிடி, நீ போறதா இருந்தா எனக்கும் சேர்த்து சொல்லி விடு, நம்ம 2 பேரும் வேலைக்கு போயிருவோம். ஆமாக்கா, ஒரு 10,000 சம்பளம் கிடைச்சா கூட பரவாயில்ல. எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 500 ரூபா கிடைச்சா கூட போதும் டி, நான் பாட்டுக்கு வேலை பார்ப்பேன். அவ்வளோதானே, ஒடுங்க பேசிடுவோம். எங்கேயாவது பேசி வேலைக்கு சேர்ந்துருவோம்க்கா. சரிடி, அதுக்கு முன்னால இந்த மூத்தவளை காலேஜில் சேர்க்கணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். எந்த காலேஜில் சேர்க்க என்னன்னு ஒன்றும் தெரிய மாட்டேக்கி. நந்தினி படிக்கிற காலேஜிலே கேட்டு பார்ப்போமாக்கா? வேண்டாண்டி, வெளியூரா இருக்கணும், ஹாஸ்டலில் கொண்டு போட்டுறணும். அப்பந்தான் இவ திருந்துவா. இவளுகளெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னும் கடந்து நம்ம மாரடிக்க முடியாது. ஹாஸ்டலில் போட்டாதான் கொஞ்ச நாளைக்காவது நான் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி சொல்லுதீங்களோ? அப்படின்னா நம்ம திருநெல்வேலியில் கொண்டு காலேஜில் சேர்த்துருவோம்க்கா. பக்கத்து ஊர் தானே, அவளுக்கு வர போக ஈஸியாக இருக்கும்ல. திருநெல்வேலியில் சேப்போமா இல்லை ஆதித்தனார் காலேஜில் சேப்போமான்னு பார்க்க. திருச்செந்தூரும் பக்கத்தில் தானே இருக்கு. திருச்செந்தூரில் சேர்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான் ஆகுது. நானே போயிட்டு வந்துடுறேன்பா. தினமும் போயிட்டு வரேன்பா. அது லாய்க்கப்படாது. நீங்கள் ஹாஸ்டலில் சேர்க்கணுங்கீங்கல்ல, அப்படின்னா திருநெல்வேலி தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மதுரையில் கொண்டு சேர்த்துருவோம். சரிடி, நீ உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு 2-3 காலேஜ் பார்த்து வைக்கியா? நம்ம போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏதோ ஃபார்ம் எல்லாம் வாங்கணுமாம்ல? ஆமாக்கா, ஃபார்முலாம் வாங்கணும். ஃபார்மு வாங்கி நிரப்பி கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் காலேஜில் சேர்ப்பாங்க. உனக்கு எல்லாம் தெரியுது இல்ல? ராமு சொன்னாருக்கா. அப்பனா நாளைக்கு போய் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துருவ மாட்டி? இன்னைக்கே போக வேண்டியதானே? ஏட்டி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கு. முதல்ல பிள்ளை படிப்புக்குன்னு ஃபார்ம் வாங்க போறோம். அதுக்கு செவ்வாய்க்கிழமையா போவே, புதன்கிழமை போவோம். சரி, அப்படின்னா நான் ராமுட்ட சொல்லி பக்கத்தில் எந்த நல்ல காலேஜ் இருக்குது என்ன ஏதுன்னு விசாரிச்சு வைக்கேங்க்கா. ஹாஸ்டல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு நாளைக்கு போய் வாங்கிட்டு வந்துடுவோம். சரிடி, நான் அதுக்கு வேற தொட்டு எவ்வளோ செலவாகும்னு தெரியல. முன்னாடிலாம் காலேஜுக்கு சேர்க்கறதுக்கு ரொம்ப காசு இல்லையாமே, இப்போ தான் ரொம்ப கேட்காங்களா. அவள் வேற சொல்லிக்கிட்டு இருந்தா ரேக்கா, எந்த காலேஜுன்னு தெரியலம்மா, துட்டுலாம் ரொம்ப வருது அப்படி இப்படின்னா. என்ன செய்ய போகிறோன்னே புரிய மாட்டேக்கி. ஆமாம், ஏற்கனவே வீடு கட்ட கடன் வாங்கினீங்க. இப்போ அடுத்து இவளுக்கு படிப்புக்கும் கடன் வாங்கணும்ல. ஆமாட்டி, என்ன செய்ய, ஏதாவது லோனுக்குன்னு போட்டு படிக்க வைக்க வேண்டியதான். பிறகு அவளே வேலை பார்த்து அடைப்பா. சரிக்கா, நேரம் போலையேன்னு வந்தேன். வீட்டுக்கு போயிட்டு வரேன். பாப்பா முழிச்சிருப்பா. பிள்ளைய தூங்க போட்டு வந்தியாக்கும்? ஆமாம், தொட்டில் போட்டு ஆட்டினேன், தூங்கிட்டா. சரி, தூங்குறவளை என்ன செய்ய, கொஞ்சம் நேரம் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கணும்னு உங்களை பார்த்துட்டு போமேன்னு வந்தேங்க்கா. போயிட்டு வரேன்னு. காப்பி கீப்பி குடிச்சிட்டு போயேன்ட்டி, வந்துட்டு சும்மா ஓடுதே. காப்பியெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இன்னைக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன், போய் சாப்பிட போகிறேன். பிரியாணி கிண்டிட்டியாக்கும்? ஆமாக்கா, செவ்வாய்க்கிழமையா இருக்குல்ல, இல்லைன்னா சாம்பார் வையும்பாங்க. சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக பிரியாணி கிண்டிடலான்னு கிண்டிட்டேன். சாம்பார் நல்லா தானே இருக்கும். நீங்கள் வைக்கிற சாம்பார் மாதிரி இருக்கும். நான் வைக்கிற சாம்பார் ரசம் மாதிரி இருக்கும். அதையும் எங்கள் அத்தை விஷத்தை ஊற்றும்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? அதுக்கு பதிலாக வெஜிடபிள் பிரியாணி நல்லா செய்ய படிச்சுட்டேங்க்கா. அது செஞ்சு வச்சுட்டு வந்துட்டேன். கூட்டுக்கு என்னது? கூட்டுக்கு எண்ணத்தை போட்டு வைக்க தயிர் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் சிப்ஸு கிடக்குக்கா, உருளைக்கிழங்கு சிப்ஸு. அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிடலான்னு வச்சுட்டேன். சரிட்டி, போய் சாப்பிடு, நேரம் ஆகுது பாரு. சரிக்கா, போயிட்டு வரேன்க்கா. ஹலோ, சொன்ன கேளுங்க, எனக்கு இந்த பொருள் வேண்டாம். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு? எத்தனை தடவைங்க உங்ககிட்ட சொல்ல, எனக்கு இந்த பொருள் வேண்டாம், ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க. என்னது, ரிட்டர்ன் எடுக்க முடியாதா? அதெல்லாம் முடியாது. நீங்க ரிட்டர்ன் எடுக்கலன்னா நான் கேஸ் போடுவேன். என்னது, வித்தது தானா? அதெல்லாம் முடியாதுங்க. எனக்கு அந்த பொருள் வேண்டான்னா வேண்டாம், அவ்வளவுதான். பொருள் பிடிக்கலன்னா நீங்க ரிட்டர்ன் எடுத்து தான் ஆகணும். அந்த ஆப்ஷனே கிடையாதா? ஏங்க அந்த போனை கொண்டாங்க எப்படி? அது யாருன்னு நான் பாக்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? அதை எங்க வீட்டுக்காரர் சொல்லுதாருல்ல, வாங்கின பொருள் பிடிக்கலன்னா நாங்க ரிட்டர்ன் பண்ண தான் செய்வோம், எடுத்துட்டு போய்கிட்டே இருங்க. ஏங்க பேசி முடிச்சிட்டு கட் பண்ணிட்டேன். இப்படி பேசுறத விட்டுக்கிட்டு வளவளன்னு பேசிட்டு கிடைக்கீங்க. நீயே பேசி முடிச்சிட்டியா? ஆமாங்க, இத போட்டு 7 பேரா பேசுவாங்க. நான் பேசி முடிச்சிட்டேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படுவீங்க? சரி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க? எந்த பொருளை ரிட்டர்ன் போட போறீங்க? உங்க அம்மாட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன். உன்னையே தான் ரிட்டர்ன் எடுக்க சொல்லுதேன், எடுக்க மாட்டேங்காக. ஒரு தடவை வித்துட்டாங்கன்னா மறுபடியும் வாங்க மாட்டாங்களாம். மர்மோளே, 10 நாளாக உனக்கு ஒரே வேலையாக கிடந்துச்சுன்னு இன்னைக்கு தான் ஃப்ரீயாக இருக்க. எத்தே பரவாயில்லத்தே,
மீனாவும் கூட சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சால, அதனால எனக்கு நேரம் போனது வேலை செஞ்சது ஒன்றும் தெரியலத்தே. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. ராத்திரிக்கு என்ன செய்ய போற? என்ன வேணும்? தோசையை மட்டும் சுட்டுறாத. தோசை கொடுக்கும் போதெல்லாம் 5 தோசை 6 தோசைன்னு முழுங்குதீரு, அப்புறம் தோசையை மட்டும் சுட்டுறாதேன்னு சொல்லுதீரு. அதுக்கு இல்லம்மா, ஒரே தோசையா சாப்பிட்டா போர் அடிக்கி, அதனாலதான் வேற ஏதாட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். சரி, என்ன வேணும்? புரோட்டா செஞ்சுறேன். ஆ புரோட்டா செஞ்சுட்டு சன்னா மசாலா வச்சிரு. ஆ ஆ. வெள்ளை கொண்ட கடலையே போடு, கருப்பு போட்டுறாத. கருப்பு வந்து ஆப்பத்துக்கு தான் சரியாகும். கடலைக்கறி செய்வோம் பார்த்தியா, அதுக்கு மட்டும் தான் செட் ஆகும். நம்ம புரோட்டாக்கெல்லாம் வந்து வெள்ளை கொண்ட கடலை தான் நல்லா இருக்கும். நல்லா அழகா சன்னா மசாலா வச்சிரு சரியா, அப்பதான் டேஸ்டா இருக்கும். ஆ ஆ. ஹோட்டலில் செய்யற மாதிரியே செய். புரோட்டாலாம் நல்லா வீசி போடு என்ன. சரி சரி. ஆஹா, இன்னைக்கு புரோட்டா சாப்பிட போறேன். எனக்கு பிடிச்ச புரோட்டா. ஹோட்டலில் பூரா மூடிட்டானுங்க. புரோட்டா சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் இவட்ட கேட்டாச்சு. இவ எப்படியும் செஞ்சு கொடுத்துருவா. இன்னைக்கு நல்லா வச்சு வாங்குன்னு வாங்கிடலாம். மருமோளே, புரோட்டாவும் சன்னா மசாலாவுமா செய்ய போற? உப்புமா செய்ய போறேன் தே.